நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். எல்லாமல்ல அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பெரும் பாக்கியங்களோடு இந்த உலகத்தில் நம்மை வாழ வைத்திருக்கிறான். அவ்வப்போது நமக்கு பல்வேறு சோதனைகளையும் அல்லாஹ் கொடுத்து நம்முடைய ஈமானை நாம் வலுப்படுத்துவதற்கு காரணமாக அவைகளை ஆக்கியிருக்கிறான். அப்படி அல்லாஹ் சொல்லும் பொழுது, வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி, உங்களை பயத்தை கொண்டு நாம் சோதிப்போம், வல் ஜியோலி, பசியை கொண்டு நாம் சோதிப்போம், வனக்ஸி மினல் அம்வாலி, பொருளாதாரத்திலே குறைவை ஏற்படுத்தி நாம் சோதிப்போம், வல் அன்ஃபுஸி, இன்னும் உயிரினங்களிலே உங்களோடு வாழக்கூடிய உயிர்களிலே மரணத்தை ஏற்படுத்தி நாம் சோதிப்போம், வஸமராத்தி வபஷ்ஷிரி ஸாபிரீன், அதே போன்று பழங்கள் இவைகளை குறைப்பதை கொண்டு நாம் சோதிப்போம், நீங்கள் சாபிரீன்களுக்கு பொறுமையாளர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்க, அல்லாஹ் இதெல்லாம் கொண்டு சோதிப்போம்னு சொல்லிட்டு யார் பொறுமையாக அதை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே பேசுகின்றார். அப்ப சோதனையான காலகட்டம் என்பது அவ்வப்போது என்ன செய்யும், நமக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இப்போ ஒரு சோதனையான காலகட்டம் ஏற்பட்டிருக்கு. என்ன மாதிரியான காலகட்டம் அப்படின்னு சொன்னா, இந்தியா முழுவதும் ஒரு தாக்கம் ஏற்படுது, எல் நினோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாக்கம். சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பலர் கேள்விப்படாமலே இருப்பீர்கள். இந்த எல் நினோ அப்படிங்கிற இந்த நிகழ்வு இருக்குது பாருங்க, இது அதிகப்படியான வெயிலை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வரக்கூடிய நவம்பர் டிசம்பர்ல மழை காலம், நாம எல்லாம் மழையை சந்திக்க போறோம். அப்ப இந்த காலகட்டங்கள்ல அதிகப்படியான வெயிலை ஏற்படுத்தி கொடுக்கிறது, அல்லது சில இடங்கள்ல அதிகப்படியான மழை. இது எப்படி இருக்குன்னா, 30 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை அல்லது 20 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை அப்படின்னு என்ன செய்யறாங்க, ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அது இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டே இருக்குது. அதுல இந்தியாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 12 மாநிலங்களை மத்திய அரசு வெளியிடுது. மத்திய அரசினுடைய விவசாய நலன் சார்ந்த அமைச்சகம் என்ன செய்யுது, வெளியிடுது. அதுல 12 மாநிலங்கள்ல தமிழ்நாடு, அதே மாதிரி மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், குஜராத், ஒடிசா போன்ற ஒரு 12 மாநிலங்களை என்ன செய்யறாங்க, அறிவிக்கிறாங்க. இதெல்லாம் அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். நம்ம இப்ப சமீப காலமா அதை என்ன செய்யறோம், இது வெயில் முடியக்கூடிய காலகட்டம். ஜூன் ஜூலைல கொஞ்சம் வெயில் கடுமையா இருந்தா கூட கொஞ்சம் அப்படி வெயில் குறைஞ்சுக்கிட்டே வரும். ஆனா இப்பதான் கத்திரி வெயில் மாதிரி என்ன செய்யுது, கடுமையான வெயிலுடைய தாக்கம் என்ன செய்யுது, இருந்து கொண்டே இருக்குது. அப்ப இந்த சூழல்ல இந்த வெயிலுடைய தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பொழுது மக்கள் பல இடங்கள்ல சுருண்டு விழுந்து இறக்கக்கூடிய, நேற்றைய பத்திரிகை செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஜப்பான்ல கடுமையான வெயில், எல் நினோ அப்படின்னு அவங்க பதிவு செய்யல, கடுமையான வெயிலின் காரணமாக கிட்டத்தட்ட 40 பேருக்கும் அதிகமானவர்கள் மரணித்து விட்டார்கள். நேற்று ஒரே ஒரு நாள்ல மட்டும் 40க்கும் அதிகமானவர்கள் இறந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கிறோம், பத்திரிகை செய்தியை பார்க்கிறோம். அப்ப இதுக்கு மத்தியில தான் இந்த எல் நினோவை பார்க்கிறோம். இது என்ன செய்யுது அப்படின்னா, கடுமையான ஒரு தாக்கத்தை நம்ம ஆளக்கூடிய பகுதிகளில், அதுவும் தமிழகத்தை என்ன செய்யறாங்க சொல்றாங்க, 12 மாநிலங்களை தேர்ந்தெடுத்து இந்தியாவுல இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல 12 மாநிலம். அப்ப ஏதாவது 1-2 மாநிலத்துல குறைஞ்சிருமான்னு பார்த்தா ஒரு 10 மாநிலத்துல கண்டிப்பாக கடுமையான தாக்கம் இருக்கும் அப்படின்னு என்ன செய்யறாங்க, ஆய்வறிக்கை கொடுக்கறாங்க. அப்ப எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில தான் நடக்க போகுது, எது நடந்தாலும் சரி. அப்ப அந்த சூழல்கள் எல்லாம் எதிர்கொள்வதற்கு முன்னால் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் அது குறித்து என்ன செய்யணும், பாதுகாப்பு தேடணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மலைக்கான ஒரு மழை வேணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும், நாம செய்ய வேண்டிய அடிப்படையான அம்சம் என்னன்னு, ஒரு மரம் நடணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா லாஜிக் நான் கேட்கல. இஸ்லாம் என்ன சொல்லுது, அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுறதுதான். அல்லாஹ்விடத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல மழை இல்ல, அல்லாஹ் என்ன சொல்றான், மழை இல்லைன்னா நீ பாவ மன்னிப்பு தேடுங்க, அல்லாஹ் வானத்திலிருந்து இருந்து மழையை பொழிய செய்வார். அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடணும் எல்லா நேரங்கள்லையும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 100 தடவை பாவ மன்னிப்பு தேடினாங்க அப்படிங்கிற அந்த செய்தி நமக்கு எதை உணர்த்துது, அல்லாஹ்வுடைய அதாபு வந்துடக்கூடாதுங்கிற ஒரு பயமும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்துச்சு. ஷிர்க் வைக்கிறதுனால, ஷிர்க் மிகைக்கிறதுனால, சிலை வழிபாடு மிகைக்கிறதுனால அல்லாஹ்வுடைய அதாபு வந்துடக்கூடாது. அப்ப அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்கின்ற அந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் உணர்த்துறாங்க. அப்ப இது அடிப்படையான விஷயம். அப்ப அறிவியல் சார்ந்து என்ன சொல்லப்படுது, ஆய்வறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதனால விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். அதனால என்ன செய்யுங்க, ஒவ்வொருத்தரும் உங்களால முடிஞ்ச அளவிற்கு உங்களுடைய வீடு வாசல்களிலே அதிகமான மரங்களை நடுவதற்கு, இன்னைக்கு எல்லா இடங்களிலும் மரங்களை வெட்டி வீசி அகல சாலைகளை என்ன செஞ்சுட்டாங்க, விரித்து விட்டார்கள். எல்லா பக்கங்களும் மக்களுடைய நெருக்கடியின் காரணமாக எல்லா பக்கங்களும் நகரங்கள் விரிவடைந்து கொண்டே செல்கிறது, பார்க்கிறோமா இல்லையா? அப்ப நாம செய்ய வேண்டியது என்ன, எவ்வளவு மரங்கள் அழிக்கப்படுதோ அதற்கு ஈக்குவலாக மரங்களை நடுவதற்கு
ஒரு முஸ்லிம் முன் வரணும். இது சதகாவுல, சதகத்துல் ஜாரியாவுல என்ன செய்யும் வரும். நீங்க மௌத்தா போனாலும் அந்த மரம் நின்று பேசக்கூடிய காலம் எல்லாம், அதுல ஒரு கிளி பழங்களை உண்டாலோ, ஓய்வெடுத்தாலோ, ஒரு மனிதன் ஓய்வெடுத்தாலோ, ஆடு மாடு ஓய்வெடுத்தாலோ உங்களுக்கு நன்மை எழுதப்படுது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சமூகம் சார்ந்து ஒரு முஸ்லிம் சிந்திக்க வேண்டும், சமூகம் சார்ந்து வாழ வேண்டும். சமூகத்துக்கு என்ன வச்சு என்ன நன்மை? அப்ப இது போன்ற அந்த எண்ணங்கள் எல்லாம் இந்த எல்னினோ போன்ற இந்த வெயிலினுடைய தாக்கத்தை குறைக்கும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, 39 டிகிரி வெயில் அடிக்குதா, அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குது தெரியுமா? அது 44 டிகிரியுடைய தாக்கம் இருக்குது. ஏன்? மரங்கள் இல்ல, மரங்கள் குறைஞ்சதுனால 39 டிகிரி 44 ஒரு 5% அதிகமாகுது. அதனுடைய தாக்கத்தை அதிகமாக உணரக்கூடிய அந்த சூழலை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அப்ப இந்த சூழலை நாம் தான் என்ன செய்யணும்? சரி செய்யணும். சரி செய்வதற்குண்டான முயற்சிகள் எடுக்கணும். இது இன்னும் குறைந்த நாட்கள் தான், அது குறைந்த நாட்கள்ல வர இருக்குது. அதுக்கு முன்னால ப்ரிப்பேர் ஆகணும், தயாராகணும், யாரும் பாதிக்கப்படாமல் இருக்கணும், அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடணும். இதனுடைய மோசமான தாக்கத்தில் இருந்து இந்த சமூகத்தை, எதிர்கால சந்ததிகளை, நாங்கள் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே அப்பாவிகள் பாதிக்கப்படுவதிலிருந்து இறைவானி பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடணும். எதிர்காலத்திற்கு, வரக்கூடிய காலகட்டத்திற்கு செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் முக்கியமானது அதிகமான மரங்களை நடுவது என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா வகையான சோதனைகளிலிருந்தும் நம்மை பாதுகாத்து அவனுடைய பொருத்தத்தோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். அகூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.